இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு முக்கியமாக ஃபேவரட்டான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பால்கோவா செய்கிறதுக்கு முக்கியமாக 2 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பால், அதுக்கப்புறம் சர்க்கரை, இது 2 இருந்தால் போதும் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மெயினான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், 1/2 லிட்டர் பால் வந்து வாங்கியிருந்தோம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம்லேயே வச்சு நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். சைட்லலாம் பால் ஆடை வந்து நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய பேர் மைதா, கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து கன்சிஸ்டன்சிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே தேவையில்ல. ஈஸியாக நம்ம வந்து பாலை நல்லா கிளறி விட்டே இருந்தோம் அப்படின்னா பால்கோவா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 1/2 லிட்டருக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து சுகர் எடுத்திருந்தோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கைவிடாமல் நல்லா இந்த டைமில் தான் வந்து கிளற ஆரம்பிச்சிடணும். சுகர் ஆட் பண்ணதுனால தண்ணி வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் இன்னும் வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி சூப்பரான ஸ்டைலில் பால்கோவா வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி பால் ஆடையெல்லாம் வந்து சைடில் இருக்கும். அதை நல்லா வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆணுச்சு நாங்கள் எங்களுக்கு 1/2 லிட்டருக்கு. இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் பாதாம் வந்து துருவி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக சுட சுட பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணோம். இது மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. யார் யாருக்கு பால்கோவா பிடிக்குமோ முக்கியமாக வந்து இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து பாதாம் பருப்பு துருவி வச்சுருந்ததை மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், எடுக்கிறப்ப சூப்பராக இருக்கும்.